நம்ம கோயில் திருவிழாயோட முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னாக்கி சீர்வரிசை எடுக்கிறது. அது இப்போ ஒரு 2 வருஷமாக தான் நடக்குது. போன வருஷமும் இந்த வருஷமும். போன வருஷம் நான் போகல. ஏன்னாக்கி எங்கள் அம்மா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகிருந்து. எங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு 41 நாள் ஆனப்புறம் தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அதனால நான் போகலை. இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன் இந்த சீர்வரிசை அப்படிங்கிறதே. இது வந்து அந்த எந்த கோயிலேருந்து சீர்வரிசை எடுக்கிறாங்களோ அந்த கோயில் வளாகத்துக்கு உள்ளே போட்ட கோலம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோயில் பேர் எப்படிங்க? மருகால் தலைகண்ட தர்மசாஸ்தா. மருகால் தலைகண்ட தர்மசாஸ்தா கோயில் அது. அந்த கோயிலில் தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க கெட்டு கட்டியெல்லாம் போவாங்க. ஆல்ரெடி நான் பொங்கலோட உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கோயிலில் இருந்து தான் என்னுடைய அத்தானுக்கு பையன் கட்டு கட்டி போனது. இங்கே தான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இப்போ சீர்வரிசை எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பொருட்கள் வச்சு சீர்வரிசை எடுக்கிறாங்க. அந்த சீர்வரிசையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னென்னா குங்குமமும் மஞ்சளும். அப்புறம் வந்து ஒரு சிலர் தனியாக ஸ்வீட்டு பூவு, அந்த மங்களகரமான ஒரு விஷயம் பூவு குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி விஷயம் அதில் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் செய்தான், பல வகையாக இருந்தாலும் செய்தான், அந்த பூவோ மஞ்சளோ வளையல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்கள் சீர்வரிசை தட்டில் வந்து எத்தனை வகை பழங்க? 9 வகை பழம் மட்டும் வச்சு பூவு மஞ்சள் குங்குமம் அப்படி வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஓகே, இங்கே வந்து நிறைய பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்களா, எனக்கே பிரமிப்பாக இருந்து. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, போன வருஷம் இதை விட ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்து. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் இதுதான். நான் இதை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போய் நம்ம கோயில் பிரகாரங்களெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு இடையில் 2வது வந்து நம்ம பார்க்கும்போது சாமிக்கு பட்டெல்லாம் கொண்டு வச்சுருந்தாங்கங்க. பட்டு வேட்டி முண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், மாலையெல்லாம் இந்த பூ பெரிய பெரிய ஆரங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்படி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து அந்த மருகால் தலைகள் ஜிலேபி லட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்து. இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே வந்து இந்த ஸ்வீட் ஐட்டத்தெல்லாம் வந்து மொச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் அதெல்லாம் கோயிலில் அப்புறமா கொடுத்தாங்கல்ல. சீர்வரிசை நம்ம கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருக்கல்யாணமெல்லாம் முடிச்ச அப்புறம் அம்மாவுக்கு கவரில் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் தந்திருந்தாங்க. நீங்கள் கொண்டு வந்த லட்டு தின்னல்ல, லட்டு அடுத்த நாள் காலையில் லட்டு தின்னுட்டு இருந்தால, அது கோயிலில் அம்மாக்கு கொடுத்தது தான். பெரியம்மா சிலேபி தான் தானே, அதெல்லாம் கோயிலில் தந்தது தான். ரவுண்டாக இருந்தல, அதுதான் ஜிலேபி. அப்புறம் வந்து இது கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் பார்த்தீங்க, வெளியே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள். அந்த கோயில் வந்து கல் கோயில் தானே, பழைய கோயில். கோயிலை பார்த்தாலே தெரியும். இந்த அது பிறகு அது பக்கத்தில் என்னதோடு ஆறா, அது என்ன அதுக்கு பேர்? ஓடை. ஓடை. அது அவ்வளவும் வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதில் அவ்வளவும் புல்லாக தான் தெரியுது, பச்சை பச்சையர்னுக்கிட்டு. அந்த கோயிலில் வந்து ஒரு கிணறு கிடக்குங்க. அது பராமரிப்பு இல்லாமல் இருந்து பார்த்தீங்க என்ன இருக்குல்ல, மட்டை எல்லாம் விழுந்து கிடக்குது, பாசி பிடிச்சி போய் கிடக்குது அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணறு. இதில் என்ன திரும்ப ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் ஃபோனை கண்டா ஓடினவங்கெல்லாம் இப்போ என்ன வீடியோ எடுங்க என்ன வீடியோ எடுங்க. அதில் நம்ம ராதா வந்து மாமியோ என்னை எடுங்க மாமியோ, நான் வந்து இந்த கிணத்தையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து சொல்லு. அங்கேருந்து சாமி கும்பிட வெளியில் ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அதை சாமி கும்பிட வந்தப்ப மாமியோ நான் தெரியனா என்னை எடுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து வெளியிலலாம் எடுத்துகிட்டு வந்தப்பறம் பார்த்தீங்களா தட்டுகள்லாம் கூடிட்டு. ஆனால் போன தடைக்கு வந்து இதில் இருந்து கூட ஒரு மடங்கு சீர்வரிசை வந்ததாட்டு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாரும் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து எங்கள் அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரெடியாக விட்டாங்க. ஒவ்வொருத்தராட்டு கோயிலேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு சார்பாட்டு என்னுடைய பொண்ணு எடுத்தாங்க. ஏன்னா இங்கே வந்து எங்கள் கோயிலில் இருந்து இந்த கோயில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்கிட்ட நடக்கணும். அப்போ நான் கொஞ்சம் கால் வலியாக இருந்து, சரி பொண்ணு நான் எடுக்கிறேம்மானாங்க. ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுக்க வச்சுட்டேன்.
நான் வந்து அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டு கோயிலில் இருந்து அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வண்டியில் ஏக்கம் அப்படியே வீட்டுக்கும் வரைக்கும் வந்தேன். அது இடையிடையே அங்கே நின்று இந்த சாமி வார ஊர்வலங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். இதுதான் அந்த ஓடை பச்சை பச்சைன்னு இருக்கு பார்த்தீங்களா. தண்ணி இப்போ வந்து மழை இல்லைல்ல, அதனால் வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி அப்படி இருக்குது. ஆமாம், பின்ன முக்கியமான ஒரு விஷயம், அந்த கோயிலில் இருந்து எங்கள் கோயில் வர்றது இது வரைக்குமே செண்டை அதுன்னு சிங்காரி மேளமா செண்டை சிங்காரி மேளம் இல்லையாப்பா அது என்னதோ மேளதாளங்களோடு வெடியெல்லாம் போட்டு தான் இந்த கோயிலில் இருந்தே கிளம்பி வந்துச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பிறகுக்கு இந்த சீர்வரிசை எல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்த அப்புறம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா திருக்கல்யாணம். அம்மனுக்கு திருக்கல்யாணம் இதெல்லாம் நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. எங்கேயோ ஒரு கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த ஐயர் சொல்லிட்டு இருந்தாங்க. மதுரை தானே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கரெக்டு தானே, அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு ஊர் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் பசங்க எல்லாம் இந்த சிறுவரிசைக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்கிட்ட ஆடிட்டு போனாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி ஆட்டமும் வெடி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு வழியாக ஆட்டம் பாட்டத்தோட கோயில் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்த பிறகுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. வெளியூரில் இருந்தாலும் சீர்வரிசை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்க. நான் நம்ம ஊருக்காரங்க மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கி போன வருஷமும் இதே மாதிரி கேள்விப்பட்டு பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வந்து சீர்வரிசை அம்மனுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நம்ம கோயில் இவ்வளோ பேர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோ வந்து நம்ம திருக்கல்யாண வீடியோ வரும். பார்த்து எல்லாரும் அம்மன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் பாருங்க சரியா. இதை தொடர்ந்து சாப்பாடு நம்ம திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வந்து சாப்பாடு வச்சாங்க. ஆனால் அந்த திருக்கல்யாணம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 9:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி ஆயிட்டு போது. எங்கள் மாதிரி சாப்பிட்ட சோறு செரிக்கிறதுக்காக 11:30 வரைக்கும் முழிச்சு இருந்துக்கிட்டு தான் அப்புறம் தூங்கியே ஆரம்பித்தோம். நாளைக்கு காலையில் வந்து வில்லு பாட்டு, சாமியாட்டம், உச்சி கூட இப்படி நிறைய இருக்குது. நம்ம கோயில் திருவிழாயை என்னோடு சேர்ந்து நீங்களும் கண்டுகளிக்க உங்களையும் அன்போடு அழைக்கிறேன்.